இது இஷ்யூ வந்து இன்றைக்கி என்ன சாட்டர்டேவா, இஷ்யூ தேர்ஸ்டே ஈவினிங் முடிப்பாங்க. தேர்ஸ்டே ஈவினிங் தான் ரேப்பர் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது உளவுத்துறை மூலமாக சனிக்கிழமை காலை இது கவர் ஸ்டோரி வரப்போகுது என்பது அரசுக்கு தெரியும். அதை சரி செய்வதற்காக சின்னவரை சமாதானப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாருங்கள் என்று ஒரு மாதத்துக்கு பிறகு நேற்று தான் சின்னவர் அங்கே சென்றிருக்கிறார். நாம் சொன்ன பல விஷயங்கள் இதில் வந்திருக்கு. இதில் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதில் வந்திருக்கு. சொல்கிறேன், டைமிங்குக்கும் உதயநிதிக்கும் எப்போதுமே 7ஆம் பொருத்தம் தான். கட்சிக்காரர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, 11 மணி நிகழ்ச்சின்னா அவர்கிட்ட 9 மணின்னு சொல்லணும், அப்போதான் 12 மணிக்காவது வந்து சேருவார் என்று கிண்டலாக பேசிக்கொள்ளும் அளவுக்குத்தான் உதயநிதியின் நேர நிர்வாகம் இருக்கிறது. கடந்த ஆண்டு பெங்கல் புயல் சென்னையை பாதித்த போது கூட முதல்வர் சுற்றி சுழன்ற அளவுக்கு உதயநிதி சுழலவில்லை. சாவகாசமாக மாலை 3 மணிக்கு மேல், 2 மணி நேரம் சீக்கிரம் வந்திருக்காரு, மாலை 3 மணிக்கு மேல் தான் தனது பயணத்தை எல்லாம் வைத்து கொண்டார். அப்போதே இது விமர்சனமாக எழுந்தது. இந்த சூழலில் கடந்த 3ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உதயநிதி ஆப்சென்ட் ஆகியிருப்பது கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு தீயை பற்ற வைத்திருக்கிறது. திமுகவின் மாவட்ட செயலாளர் சிலர் இது பற்றி பேசும்போது, இந்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்களை தாண்டி அனைத்து அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும், வரும் பொதுக்குழு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என முதல்வர் அழுத்தமாக சொன்னதால் அத்தனை பேரும் வந்திருந்தனர். ஆனால் உதயநிதி மட்டும் கூட்டத்துக்கு வரவில்லை. அதற்கு முதல் நாள் தான் நாகர்கோவிலில் நடைபெற்ற திமுக மீனவரணி செயலாளர் ஸ்டாலினின் வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவரோடு RS பாரதி, மனோ தங்கராஜ், கீதா ஜீவன், மேயரும் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை முடித்து கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வந்துவிட்டனர். ஆனால் உதயநிதி வரவில்லை. தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராகவும் உதயநிதி இருப்பதால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரை நிகழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் ஏன் புறக்கணித்தார் என யாருக்கும் புரியவில்லை. மே 3ஆம் தேதி மாலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதல்வருக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடந்தது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இந்த 2 நிகழ்ச்சி நடக்கும்போது உதயநிதி சென்னையில் இருக்கார், குறிஞ்சியில் இருக்கார். பாராட்டு விழா நடந்தது. துணைவேந்தர் நியமனங்களை மாநில அரசை செய்யலாம் என வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றதற்காக மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா என்ற தலைப்பில் முதல்வருக்காக விழா எடுத்தது உயர்கல்வித்துறை. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விழாவுக்கு கட்சியின் அனைத்து சீனியர்களும் அமைச்சர்களும் வந்துவிட்டனர். உதயநிதிக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நிமிடம் வரை அவர் வரவில்லை. இவ்வளவுக்கும் விழா நடக்கும்போது சென்னையில் தான் இருந்தார் உதயநிதி. முதல்வருக்கும் உதயநிதிக்கும் இடையே ஏதோ உரசல் இருப்பதாக தெரிய வருகிறது. தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டிய நேரத்தில் என்ன உரசல் என்பது கவலை அளிக்கிறதுன்னு சொன்னாங்க. என்னதான் உதயநிதிக்கு பிரச்சனைன்னு சித்தரஞ்சன் சாலைக்கு நெருக்கமான சில பேர்கிட்ட நாங்கள் பேசும்போது, மாவட்ட பிரிப்பில் தான் தலைவர் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இடையே உரசல் ஏற்பட்டது. அதிக அளவு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்ட கழக அமைப்புகளை பிரித்து 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று உதயநிதி அழுத்தம் கொடுத்தார். அதன் மூலம் தன்னுடைய ஆதரவாளர்கள் சிலரை மாவட்ட செயலாளராக அமர்த்துவதற்கு காய் நகர்த்தினார். ஆனால் தலைவர் ஸ்டாலின் இதை ஏற்கவில்லை. எல்லா மாவட்ட அமைப்புகளிலும் மாற்றத்தை கொண்டு வந்தால் தேர்தல் நேரத்தில் தப்பா போயிடும் என்று சொன்னார். கடந்த வாரம் அமைச்சர் சேகர்பாபுவை தன் வீட்டுக்கு வரவழைத்த உதயநிதி மாவட்ட பிரிவுக்கு சுப்பிரமணியனே ஒத்துக்கொண்டார். நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க என கேட்க, அதை பற்றி தலைவர் ஒன்றும் சொல்லவில்லை, தலைவர் எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்படுவேன் என்று இதில் போட்டிருக்குது. ஆனால் நடந்தது என்னன்னா, அவங்க அப்பாட்ட பேசுகிறேன், நீ இதில் குறுக்கிடாதுன்னு தான் சொன்னார் சேகர்பாபு. நம்மிடம் பேசிய திமுகவின் சீனியர் தலைவர் ஒருவர், உதயநிதிக்காக தலைவர் ஸ்டாலின் செய்த விஷயங்களை சொல்லில் அடக்க முடியாது. கலைஞர் ஆக்டிவாக இருந்த வரையில் ஸ்டாலின் சிபாரிசுகளை எல்லாம் பலத்த ஆய்வுக்கு உட்பட்டே நிறைவேறியிருக்கின்றன. பெரிய பெரிய விவகாரங்களை எல்லாம் முரசொலி மாறனிடமும் ஆர்காட்டரிடமும் கொடுப்பாரை தவிர ஸ்டாலினை நம்பி கொடுக்க மாட்டார். ஆனால் ஸ்டாலின் அப்படியல்ல. கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் உதயநிதியை பார்த்து வளர்த்தார். பெரிய பெரிய பணிகளை எல்லாம் கையளித்தார். ஆனால் தலைவர் எதிர்பார்த்த அளவு உதயநிதி தன்னை வளர்த்து கொள்ளவில்லை. அவர் இன்னும் சினிமாக்காரராகவே இருக்கிறார். நேர ஒழுங்கு இல்லை, தனது பொறுப்பில் கமிட்மெண்ட் இல்லை, நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே மாலைக்கு மேல் வைத்துக் கொள்வது, அதற்கும் கூட லேட்டாக வருவது, ஒரு நாளைக்கு இத்தனை பேரை மட்டுமே பார்ப்பேன் என்று சொல்லுவது, திடீரென தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விடுது என பொறுப்பே இல்லாமல் செயல்பட்டால் யாருக்கு தான் உதயநிதிக்கு நம்பிக்கை வரும்? அதனால் உதயநிதி மீது கடும் அப்செட்டில் இருக்கிறார் முதல்வர் அப்படின்ட்டு இந்த செய்தியில் போட்டிருக்கு. இது எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, தேர்தல் வர்ற நேரத்தில் ஒரு கட்சியில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறது நல்லதா? நல்லதில்லை. நேற்று நிகழ்ச்சிக்காக வந்துட்டார். ஆனால் அந்த இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனை தந்தை மகனுக்குள் தீரவில்லை. நம்ம தானே விரிவாக பேசணும், அவுரங்கசீப் கதையெல்லாம் சொல்லி பேசணும்ல, அந்த கட்டத்தை நெருங்கிடுச்சு. இப்போ தந்தை மகன்ன்றெல்லாம் தாண்டி அரசியல் வந்து விட்டது.
இப்போ உதயநிதி பிடிச்சி டிக்கெட் வாங்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் சிலர் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று குறிஞ்சி இல்லத்தில் உதயநிதி சந்திக்க இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சீட்டு வாங்குறது தொடர்பாக அந்த நேர்காணல்லாம் வந்து தனியாக நடத்துகிறாங்கன்ட்டு. இதுபோல் இவர் தனியாக டிக்கெட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இவர் தனியாக சந்திக்கிறார். அவங்க இன்னும் ஃபைனலைஸே பண்ணல. இப்போது கட்சிக்காரர்களுக்கு யாரை பிடிச்சா, இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட்னா உங்களுக்கு யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்குன்றது தானே இன்றைக்கி கவலையாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பையனுக்குள்ளே இந்த பிரச்சனை. இதுக்கு இப்போது நீங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணல, கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கணுமா? புதுசாக ஒரு கட்சி சேர்ந்துருக்குதா? எந்த கட்சி? பிஎம்கே இல்லை, மக்கள் நீதி மையத்தை விட்டு விட்டீர்கள் சார். அது ஒரு கட்சி என்னப்பா அது? கடைசியாக இருந்தாங்கல்ல வினோதினி, அவங்க கூட போயிட்டாங்க போல. கட்சி இன்னும் இருக்குது, கலைக்கலாம் இல்லை கட்சி. எவ்வளோ பேருக்கு இடம் கொடுக்க போகிறாங்க? இல்லை அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா என்ன? இம்பாக்ட்டுக்கு கிடையாது. இல்லை சார், அதாவது இரு கட்சிகளுக்கெல்லாம் அப்படி இடத்த விடு சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்தை வந்து நுழைக்கிற அளவுக்கு திங்க் பண்ற அளவுக்கு ஒரு சீட்டாவது ஒதுக்கணும்ல? ஒரு சீட்டாவது ஒதுக்கணுமா இல்லையா? அப்போ ஏற்கனவே இருக்க கட்சி அப்படியே தானே இருக்கு. அப்போ ஒரு சீட் கூடுதலாக ஒதுக்கணும்ல? யார்கிட்ட கட் பண்ணுவீங்க? இந்த வேல்முருகன் போறாப்புல இல்ல? வேல்முருகன் போறாரு. அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாரு. அதில் உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் நீதி மையம் நிற்குமா? அப்போ நிற்கும். ரைட். டார்ச் லைட்டை தூக்கி போட்டாப்புல அவரு. பாமக வருது 20 குறையாது இல்லையா? அவங்க டிமாண்டு 20 குறையாது, 20 கம்மியாக ஒத்துக்க மாட்டாங்க. ரைட்டா? 20 வருது, அதை அக்கமடேட் பண்ணணும். அவங்களுக்கு 20 கொடுத்துட்டேன்னா எனக்கு 6 என்று ஆறாத சினத்தோடு ஒருவர் கேட்பார். திரும்ப மதவாதிகளோடு ஒருபோதும் உறவு கிடையாதுன்ட்டார். அப்போ சாதியவாதிகளோடு தான் உறவு. அதை மேனேஜ் பண்ணணும். இதுக்கு பிறகு திமுகவுக்கு டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இப்போ தான் புது பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. துட்டு இருக்கவனா பார்த்து கொடுன்ட்டாங்க, அவங்களே செலவு பார்த்துக்கணுன்ட்டாங்க. இப்போது சீனியர்ஸு ஐ பெரியசாமி, எம்ஆர்கே, பொன்முடி முடிஞ்சு, நேரு இது போன்ற சீனியர் தலைகள் ஒதுங்குகிறார்கள். அவங்களோட பொறுப்பில் எப்படியும் ஒரு 10 தொகுதியாவது வருமா ஒரு அமைச்சருக்கு? அவங்க ஒதுங்குறாங்க. அவங்க ஒதுங்கின பிறகு இளைஞரணியை சேர்ந்த ஒருவர் அந்த இடத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோம். அவர்கிட்ட ஒரு 2 தொகுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். நேருவுக்கு தெரியும் தொகுதியில் என்ன வேலை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், யாரை அணுகணும். புதுசாக வரவங்களுக்கு தெரியுமா? வேலை தெரிஞ்சவங்க கொடுத்தானே செஞ்சுருவாங்க. நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட கொடுன்ட்டு, வேலை தெரியுமா உங்களுக்கு? அகைன் திரு விஜய் அவர்கள் கட்சி மாதிரி தான். அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், வேலை தெரியாது. இப்போ என்னென்ன சிக்கலை சந்திக்க போகுது திமுக தெரியுதா? இப்போ தான் முதல்வருக்கு இந்த பிரச்சனைகளாக லேசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 4 வருஷமாக சைக்கிள் ஓட்டின்னு ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தார். தேர்தல் நெருக்கத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக தெரிய தொடங்கியிருக்கு. இனிமேல் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா கைமீறி போயிடுச்சு. இதைத்தாமா நான் 4 வருஷமா சொல்லிட்டு. இப்போ சார் திரு உதயநிதி அவர்கள் வந்து தலையெடுக்க ட்ரை பண்ணுறாரு, எனக்கு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பெரிய பட்டியல் வாசிச்சிங்க, அவர்கிட்டையும் சில டிசிப்ளின் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 4 மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன், அந்த டைமில் 9 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சோம்னா ட்ரைன் ஆகிருப்பான். இல்லை நான் சொல்கிறேன். அப்போ இவர் சுறுசுறுப்பாக வேலை பார்த்து அவங்கள எப்படி வழி நடத்தி என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போ இவர் தலையெடுத்து கூட என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் அவர்களுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. இப்போ கட்சியோட எதிர்காலம் எங்கே போகுதுன்றது தெரியுதா? இன்னொன்று, திமுக ஒரு ஐடியாலஜிக்கல் சிக்கலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? தொடங்கும் போது ஒரு ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் காங்கிரஸோடு இருந்தது. இன்றைக்கி என்ன சொல்லி திமுக கட்சியில் இருக்க வைப்பீங்க? நீங்கள் பேசிய விஷயங்கள் ஏதாவது எடுபடுதா? மாநில சுயாட்சி, நீட்டு, மும்மொழி திரும்ப, இன்றைக்கி மும்மொழி பற்றி பேசுகிறாங்களா? சஸ்டெயின் பண்ண முடிஞ்சு அந்த கேம்பெயினை? அப்படி பார்த்தா இப்போ தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, டீலிமிட்டேஷனை பற்றி பேச்சே இல்லை. இன்னொன்று சார், இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக மாதிரி இஷ்யூஸை வச்சுக்கிட்டு இவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதான் சார், திமுக மாதிரி ஒரு கட்சி வந்து நல்லா இருக்க வேண்டியது மக்களுக்கே நல்லது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தலைமை இப்படி இருந்துச்சுன்னா எப்படிமா கட்சி நல்லா இருக்கும்? நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்? இது தொடக்கம். எலெக்ஷன் நெருக்கத்தில் சீட்டுக்காக கட்டி உருள போகிறாங்க. பணத்தை வெளில எடுக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் வராரு, யாரோ கூட இருக்க அதிகாரி சொல்கிறாருன்னு எனக்கு ஊட்டியில் வேலை இருந்துச்சு, நான் ஊட்டியில் உல்லாசம்னு போயிட்டீங்க. நீங்கள் அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா? ஏமா ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் எவ்வளோ பெரிய ஈகோ பூச்சால இருந்தாலும் மோடி லைட் எடுத்து போகிறா. ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் எதுக்கு சந்திரசேகர் ராவ் பையனை பொண்ணை தூக்கி உள்ளே வச்சாங்க? சரி, எதிர்த்தா முழுசாக எதிர்த்துருங்க. அதை விட்டு நீங்கள் வந்து கலைஞர் அவர்களோட காயின் வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு தானே வெளியிட்டீங்க. எந்த நேரத்தில் கூட இருக்கிற யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டுக்கிறது. இந்த ஒரு நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்தியாவா?
கேளந்தேவா அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஒரே மாதத்தில் 2 நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் எதிலையோ பேசும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேடையில் பேசும்போது முதல்வர் இத்தனை ஒன்றியம் இத்தனை இது சொன்னாருன்னு ஐடிவிங்கிலேருந்துலாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. மோடியை வச்சுக்கிட்டே பார்த்தியா கெத்து காட்டினாருட்டு இருந்தாங்க. கேளேந்திக்கு முன்னாடி அது. அதுக்கப்புறம் கேலோ இந்தியா நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தா பம்மிட்டாங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ பேசுறதுமா, இவருக்கு இந்த விஷன்லாம் கிடையாது. அதுதான் கட்சி இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிலைப்பாடு எடுத்திங்கன்னா ஒன்று படுத்துடணும், இல்லை நிமிர்ந்து நிற்கணும். 2ஐயும் பண்ணிங்கன்னா உங்களை மன்னிச்சு விட்ருவாங்களா பிஜேபி? ஃபஸ்ட்டு நான் இயல்பாக சொல்கிறேன், எதிரி வந்து 10 AK-47 வச்சுக்கிட்டு இருக்கான். கத்தியை வச்சுட்டு சண்டை போட முடியுமா முடியாதான்றது ஃபஸ்ட்டு சிந்திக்கணுமா இல்லையா? அதையும் எடுத்துட்டு லேட்டால வரீங்க. உங்களால் மோதி ஜெயிச்சிட முடியுமா? நீங்கள் சொன்னது போல் இவ்வளோ திருடி வச்சுன்னுக்கிறீங்களே, விட்டுருவாங்களா உங்களை? 1.5 வருஷம் மந்திரி இதுக்கு உள்ளே வச்சாங்களா இல்லையா? என்ன பண்ண முடிச்சு உங்களால்? போனால் போதும் தானே கோர்ட்டு விட்டுச்சு. என்ன பண்ண முடிச்சு உங்களால்? ஒரு வீடியோ போட்டிங்க, வேறு என்ன பண்ண முடிஞ்சு? இப்போ கூட இருக்கிற அதிகாரி சொல்கிறாருன்னு ஊட்டி போயிடலாமா நம்ம? ரைட், ஓகே, போயிட்டீங்க. இதை பிரைம் மினிஸ்டர் இதை லைட்டாக எடுத்துக்கோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அட்லீஸ்ட் அதுக்கான தேவை என்ன இருக்குது சார்? நீங்கள் வந்து பிரதமர் வரும்போது போயிட்டு உங்களை யாருமே இன்னைக்கு கேள்வி கேட்குறது, அப்படியே கேள்வி கேட்டாலும் மத்திய அரசோட இணக்கமாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு போறீங்க. சொல்லிட்டு போகலாமா? இன்னொன்றுமா, பிரதமர் வரக்கூடிய அரசு நிகழ்ச்சி நீங்கள் போகிறது எப்படி கேள்வி கேட்க முடியும்? சார் அலனப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து லைக் வந்து கண்டிப்பானவர், எந்த அளவுக்கு வந்து ஈகோ பிடிச்சணும் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அவங்க பெரும்பாலும் யாரையும் போய் சந்திக்க மாட்டாங்க. ஆனால் வந்து மன்மோகன் சிங் எப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் அவங்க போய் வரவேற்பாங்க. புரோட்டோகால் இது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. நீங்கள் விமானத்தை அடுத்த கவர்மெண்ட்டில் போயிட்டு விஜயபாஸ்கரை பார்த்து சார் என்னையே எடுத்துக்கங்க சார்னு போய் நிற்பார். அவருக்கு என்ன? உதயச்சந்திரன் அவர் தன்னையும் முதல்வராக நினைக்கக்கூடியவர், அவர் போக மாட்டார். அவர் போய் எங்கேயாவது சால்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இலக்கியம் அகழாய்வுன்னு போயிடுவார். கட்சி என்ன ஆகும்? ஒரு 8 மந்திரி தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க? இது ஒரு தலைவர் யோசிக்கணும்ல. கருணாநிதி தொடர்ந்து இதை சிந்தித்தனால் தானே இந்த சொத்தை தூக்கி உங்கள் கையில் இன்றைக்கி கொடுத்துட்டு போக முடிஞ்சவரால். கட்சி முக்கியம், கட்சி முக்கியம், இதெல்லாம் தெரியாமல் பொழுது போகாமையா டெய்லி அறிவாலயத்துக்கு போயிட்டு இருந்தார் கருணாநிதி? அவருக்கு வீட்டுக்கு போக தெரியாதா? 2 வீடு வேறு. சாயங்காலம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போக தெரியாது அவருக்கு? என்றைக்கு போயிருக்கீங்க நீங்கள் கடைசி அறிவாலயத்துக்கு? நீரு பூத்த நெருப்பாக இருந்தது இவ்வளவு நாள், கடைசி ஆண்டு. இன்றைக்கி எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஜெயிலுக்கு போகிறதுக்கு எத்தனை மந்திரி தயாராக இருப்பான்? நோபடி. தேவையும் இல்லை சார். அவங்கவுங்க நல்ல சொகுசா நிறைய எல்லாரும் மனசுல என்ன சம்பாதிச்சிட்டாங்க. வந்துருச்சுன்னா, நேற்று நான் சொன்னதாம்மா, 4 வருஷமாக பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தோம், எலெக்ஷனுக்கு எங்களை தூக்கி செலவு பண்ண சொன்னால் என்ன அர்த்தம்? நான் போட்டியே போடல போன்ற முடிவுக்கு பல மந்திரிங்க வந்துட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் அதெல்லாம் மீறி பணத்தை எடுத்தீங்கனால எடுக்க விடுவாங்களா சென்ட்ரல் ஏஜென்சிஸு? இப்போ எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறீங்க? தோல்வி உறுதிமா, எழுதி வச்சுங்க. வெற்றி உங்களை ஜெயிக்க விட்டுட்டு பிஜேபி வேடிக்கை பார்க்குறதுக்கு சான்ஸே கிடையாது. டாமி இன்னும் வேலையை ஆரம்பிக்கலை, தொடங்கியிருக்கு லைட்டாக. இறங்குச்சுன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த திமுக பயம் பிடித்து ஆட்ட தொடங்கி விட்டது. முதலாக பிரச்சனை இப்போது தான் சந்திக்கிறார். உதயச்சந்திரன் தரப்புல இருந்து ஏதாவது முன்னெடுப்புகள் பண்ணியிருக்காங்களாங்க சார்? அவரை காத்துக்கொள்வதற்கான முன்னெடுப்புகள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? காத்துக்கொள்வதற்கான முன்னெடுப்பு தான் டிவிஎஸ்சியில் சொல்லி எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னது. அது ஒரு மொக்கத்தனமான முன்னெடுப்புன்னு எனக்கே புரியுது. அப்படி இல்லை, இந்த பின் வழியாக சென்று யாரிடமாவது பேசி செந்தில்ஜி போன்றவர்கள் உதவுவது. அவரெல்லாம் செந்தில்ஜியின் கொள்கைகளுக்கு அடிப்படையில் எதிரானவர். அவர் ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட், தீவிர பிராமண எதிர்ப்பாளர். ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவரும் செய்யாமல் கூட இருக்கவங்க சேர்ந்து அழிப்பார். பார்ப்போம். சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறோம், தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி.